முதற்றே உலகு வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 14 பாகை செல்சியஸாக உணரப்படுகின்றது. நல்லதொரு காலநிலை. கிட்டத்தட்ட கடந்த வாரத்தினுடைய வியாழன் அது வெள்ளி இந்த 2 நாட்களும் கொஞ்சம் குளிரை அனுபவித்திருப்போம். அதுக்கு பிறகு வந்த நாட்கள் வந்து அனைத்தும் வந்து கொஞ்சம் சாதகமான நிலைமையை ஏற்படுத்தி சென்றன. பட் இருந்தாலும் கடந்த வாரம் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். கடந்த சனிக்கிழமையிலிருந்து லாக்டவுன் அப்படியே கண்டினியூ ஆகி போய்கொண்டிருந்தது. அந்த வகையில் சரி வெதர் இந்த காலில் எங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைமை எப்படி தந்தாலும் அதுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வகையில் வந்து இன்றைய தினம் இன்னொரு அறிவித்தல் வந்திருக்கின்றது. அதுதான் இந்த அவசர கால சட்டம். 3வது முறையாக அவசர கால சட்டம் நிலை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளிலிருந்து அமலில் வருகின்றது. எனவே இது பற்றிய தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். எனவே மொத்தமாக இன்று என்னென்ன நிகழ்ச்சிகள் பார்க்க போகின்றோம் என்று இப்பொழுது பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் த பகுதியில் ஒன்டாரியோவின் முக்கியமான இந்த அவசர காலநிலை பற்றி அறிவித்தல் பற்றி ஒன்டாரியோ முதல்வர் டாக்டர் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி மற்றும் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே மற்றும் பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் இவர்கள் அனைவரும் வழங்குகின்ற அறிவித்தல்கள் உங்களுக்காக இருக்கின்றன. மற்றும் தமிழர்களுக்கான சிறப்பு COVID-19 தடுப்பு முகாம் இன்றைய தினம் அமைக்கப்பட்டிருந்தது. இது பற்றிய முக்கிய தகவல்களை வந்து வைத்தியர் கண்ணாவேலா மற்றும் வைத்தியர் ரவிச்சந்திரன் அவர்கள் இருவரும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். மற்றும் கலையரங்கம் பகுதியில் கிஷோரி ராஜ்குமார் வழங்குகின்ற ஒரு வாலின் கவர் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் அங்கங்கே சில முக்கியமான தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நேரடியாக நாங்கள் இப்பொழுது டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்கு சென்று விடலாம். எனவே இன்றைய தினம் ஒன்டாரியோ முதல்வர் டாக்டர் வந்து 3வது அவசர கால நிலை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை வியாழக்கிழமையிலிருந்து நள்ளிரவு 12 மணி ஒரு செகண்ட் சொல்லலாம் அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இதிலிருந்து கிட்டத்தட்ட 4 வாரங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு இந்த அவசர கால நிலை வந்து கிடப்பில் இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது ஸ்டே அட் ஹோம் கடந்த டிசம்பருக்கு பிறகு வந்து நாங்கள் அதுக்கு பிறகு ஓரளவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைவ் பண்ணி கொண்டு வந்தது அனைவருக்கும் தெரியும் விஷயம். தொற்றுகளும் குறைவடைந்த நிலையில் வந்து ஓரளவு சுமூகமாக இருந்தன. வேக்சின்ஸும் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைய பெற்றுவிட்டன. இப்பொழுது நாங்கள் இந்த ஃபேஸ் 2வில் இருக்கும்போது கூட நிறைய பேருக்கு அவர்களுடைய வயதிலையும் குறைக்கப்பட்டு அவர்களுக்கு தாராளமாக வேக்சின் வழங்கப்பட்டு கொண்டு இந்த நிலையில் இன்றைய தினம் குறிப்பாக சொல்லும்போது நாளாந்தமாக இந்த COVID-19 தொற்றுகள் அதிகரித்து வந்த நிலையில் இன்றைய தினம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு இன்றைய தினம் அதிகூடிய தொற்றுகளாக 3200க்கும் மேற்பட்ட தொற்றுகள் வந்து இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றன. இதுவும் இந்த ஸ்டே அட் ஹோம் இந்த அவசர நிலைக்கு வந்து முக்கியமான ஒரு காரணியாகவும் விளங்குகின்றது. எனவே இப்பொழுது ஒன்டாரியோ முதல்வர் டாக்டர் அவர்கள் இந்த அவசர காலநிலை பற்றி என்ன கூறுகிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம்.
So beginning next week, workers who support students with special education needs across Ontario, as well as all education workers in high-risk neighborhoods in Toronto and Peel, will be eligible for vaccines. And as the supply allows, we will expand to more high-risk neighborhoods in other hotspots, followed by a rollout to all education workers across the province. And as we ramp up our vaccine distribution, we also need to make sure we take the steps necessary to slow the spread of the virus and protect our ICU and hospital capacity. The reality is, despite everything we've done so far, the COVID-19 situation in Ontario is getting worse as these new variants continue to spread. Our hospitals are reaching capacity, and patients in the GTA must now be sent to other parts of the province for care. In fact, we learned yesterday morning that admissions to ICUs in the past week are increasing faster than the worst-case scenario predicted by our experts. My friends, I'm hearing from more and more of our hospital CEOs about the situation in our hospitals and ICUs. I can't stress this enough. Things are extremely, extremely serious right now, and I'm extremely concerned. The situation is evolving rapidly, hour by hour. And as things change, as we learn more about these deadly new variants, as we see new problems arise, we need to adapt. We need to move quickly and decisively. And right now, above all else, our plan is to get needles into arms and protect our hospitals. That's why today, on the advice of the Chief Medical Officer of Health, I'm declaring a state of emergency with a province-wide stay-at-home order effective 12:01 a.m. Thursday. This will be in effect for 4 weeks. With a few exceptions, the stay-at-home order will be similar to what we went through earlier this year. To boil it down as simple as possible, folks, please, unless it's for an essential reason, please stay home. Because the situation is extremely serious, and we just need to hunker down right now. We need to limit mobility. Non-essential retail stores will go back to curbside pickup, with delivery allowed from 6 a.m. to 9 p.m. Big box and discount stores will be allowed to sell essential items only. I'm going to repeat that, essential items only, such as food, medicine, cleaning supplies, and personal care items. During a stay-at-home order, residential evictions will once again be suspended because no one should live in fear of losing their home. And these measures are in addition to the emergency brake shutdown we imposed last week. I know this is tough on businesses, but I promise we will continue to have your backs. In our 2021 budget, we doubled the Ontario Small Business Support Grant, providing eligible small businesses up to $40,000 to get through this. But with these additional measures, we will limit mobility, limit the spread, keep people safe, and allow more time to deliver vaccines. And be assured, vaccines remain our best hope to beat this virus. Yesterday, we administered a record number of vaccines, over 104,000, for a total of 2.7 million to date. We also booked more than 100,000 appointments yesterday, and as of noon today, we have 128,000 appointments already booked for a total of 1.6 million appointments to date. And I continue to ask everyone to get a vaccine as soon as you're eligible to do so. Please, folks, this is how you can help us. All Ontarians 60 and older are now eligible to book their vaccination appointments by visiting ontario.ca/COVID vaccine or by calling 1-888-999-6488. That's 1-888-999-6488.
டொரண்டோ நேரம் இப்பொழுது 9 மணி 10 நிமிடம். நேர்கள் குட் ஈவினிங் கடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். ஒன்டாரியோ முதல்வர் டாக்டர் அவர்கள் வழங்கிய தகவல்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக முன்பது போல், அதாவது முன்பு நாங்கள் அவசர கால நிலைமையில் இப்படிப்பட்ட நிலைமைகளை எதிர்கொண்டோமோ அதே மாதிரி தான் இப்பொழுதும் கூட இந்த நான் எசென்ஷியல் அத்தியாவசியமற்ற நிறுவனங்கள், வணிகங்கள் அனைத்தும் மூடப்படும். அத்தியாவசியமான விஷயங்கள், அதாவது ஃபார்மசிஸ், க்ரோசரிஸ், இது போன்ற முக்கியமான விடயங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த சூப்பர் மார்க்கெட் சென்று பார்க்கும் போது கூட அல்லது ஏனைய இந்த பல்பொருள் அங்காடிகளிலும் கூட தேவையற்ற அத்தியாவசியமற்ற பொருட்கள் இருக்கின்ற அந்த செக்ஷன் மூடப்பட்டிருக்கும். குறிப்பாக அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற பொருட்கள் மட்டும்தான் கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். அதிலும் குறிப்பிட்ட சில கடைகள் திறந்துக்கப்பட்டிருக்கலாம். அதுவும் கர்ப் சைட் பிக்கப், உணவையும் போல கர்ப் சைட் பிக்கப்பாக தான் இருக்கும். இண்டோர் ஷாப்பிங் துப்புரவாக இருக்காத நேரம் போல இந்த ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், ஜிம், சினிமாஸ், இது போன்ற அனைத்துங்கள் மூடப்பட்டிருக்கும். வழமை போல ரெஸ்டாரண்ட்ஸில் டேக் அவுட். எனவே இது அனைத்தும் தெரிஞ்ச விஷயம். அதே விஷயத்தை தான் நாங்கள் திரும்ப நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அதே நேரம் இந்த வேக்சின் நிறைய பேர் இன்னும் எடுக்காமல் என்பதை பற்றியும் அவர் லைட்டாக குற்றம் சாட்டிக்கிறார் என்று சொல்லலாம். எனவே முடிந்த வரைக்கும் ஆன்லைன்லேயோ அல்லது ஃபோன் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த பதிவுகளை மேற்கொண்டு, என்றால் இப்போ கொஞ்சம் ரிசர்வ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஒரு நேரத்தில் அட்டம் பண்ணுற காரணத்தால் சரியான முறையில் ரிசர்வ் பண்ண முடியறதில்லை. குறிப்பாக சொல்ல போனால் இப்போ ஒரு ஆன்லைனில் செய்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபோன் கால் மூலமாக ரிசர்வ் பண்ணால் அவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டி கிடக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த நார்மல் கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடமாவது லைனில் நிற்க வேண்டி இருக்கும். அந்த நேரம் ரிசர்வ் பண்ணுற டைமில் சில நேரங்களில் ஆன்லைனில் அது ஃபில் ஆகி விடலாம். எனவே இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் முடிஞ்ச வரை அதுக்கு எலிஜிபிள், அதாவது வேக்சின் பெறக்கூடியவர்கள் இந்த வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாரெல்லாம் பெறக்கூடியவர்களோ அவர்கள் அனைவரையும் தயவு செய்து வேக்சினை பெற்றுக்கொள்ளுமாறும் அவர் கேட்டிருக்கின்றார். எனவே அடுத்ததாக டொரண்டோ நகர முதல்வர் டோரி அவர்கள் இப்பொழுது வேக்சின் நிலைமை மற்றும் இந்த அவசர கால நிலைமை அது பற்றிய விஷயங்களை பற்றியும் இப்பொழுது பகிர்ந்து கொள்கின்றார். அதை இப்பொழுது பார்க்கலாம். Our Team Toronto approach to the COVID-19 vaccine rollout has led to more than 636,718 doses being administered so far. We are the first region in Ontario to administer more than 600,000 doses, and I'm confident we're on track to be the first as soon as the current supply allows to provide for 1 million doses. Toronto alone has vaccinated more people than have been vaccinated in York Region, Peel Region, and Ottawa combined. More than 150,000 people have already registered to get their vaccine at a city-run clinic. On top of that, many more have signed up with hospital and healthcare partners. Almost 75,000 people have registered to get vaccinated since the province agreed to our request to lower the age of eligibility to 60. Throughout the Easter long weekend, our clinics were over 90% booked each and every day. I continue to urge all residents who are eligible to get vaccinated, please. The stories we've heard from doctors in recent days of people suffering and dying from COVID-19 are heartbreaking, as has been the case with the more than 2,800 people that we have lost in the City of Toronto alone since this pandemic began. The virus is real, and the variants are raging right now. The vaccines, any of them, will help protect you and your loved ones. So please get informed, please get registered, and please get vaccinated. Go to toronto.ca/COVID-19 or call 1-888-999-6488 to book your appointment today. I want to thank Premier Ford and the provincial government for moving ahead today with further public health measures to help put down the third wave that is currently raging. These decisions are difficult and require courage. As you know, I said last week that as mayor, I would support a stay-at-home order and tighter capacity restrictions if public health officials recommended them. I welcome the fact that the measures announced today do try to address some of the unfairness that has existed as between small business owners and big box stores being able to sell non-essential items over the past number of months. Also, I support the suspension of residential evictions that the Premier announced today, as I have done over prior months. This is also the right thing to do. And it is clear that the province shares our focus on getting vaccines to hotspots where they're needed. This shutdown is province-wide, and we know consistency is needed in order to ensure that we can stop the virus everywhere. Now all we have to do is to do our part and to stay home
as much as possible and continue to wear our masks and not socialize with people we don't live with and the rules that people are very familiar with. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:16. நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே டொரண்டோ முதல்வர் டோரி அவர்களும் தனது பங்கிற்கு தனக்கான முக்கியமான விஷயங்களையும் அவர் கூறியிருந்தார். அதிலும் குறிப்பாக அனைவரையும் இந்த வேக்சின் பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேக்சினுடைய இந்த ரிசர்வேஷன்ஸ் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. 90% ரிசர்வேஷன்ஸ் இப்பொழுது வீக்கெண்டுக்கான 90% ரிசர்வேஷன் இப்பொழுதே முழுதாக நிரப்பப்பட்டு விட்டன. எனவே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் முடிஞ்ச வரைக்கும் மொபைலினூடாகவோ அல்லது அதாவது நேரடியாக தொலைபேசியினூடாகவோ அல்லது ஆன்லைனூடாகவோ ரிசர்வ் செய்ய சொல்லி தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த கட்டுப்பாடுகள் இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டுப்பாடுகள் பற்றியும் அவர் குறிப்பாக கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெக்கே அவர்கள் இந்த பாடசாலைகள் பற்றி கூறியிருக்கிற விஷயம். அதிலும் என்னதான் இந்த ஸ்டே அட் ஹோம், இந்த வீட்டில் இருப்பதற்கான இந்த முடக்கல் நிலைமை இருந்தாலும் கூட அவர் இந்த அறிவிப்பிற்கு முதலே கூறியிருந்தார். இப்படி வந்தாலும் கூட பாடசாலைகள் தொடர்ந்து திறக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் அவரும் கூறியிருந்தார். அதிலும் குறிப்பாக 99% மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி பாதுகாப்பாக தான் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து எந்த கேசஸும் பெருசாக வருவதில்லை என்ற மாதிரி தான் அவரும் உறுதியாக கூறினார். எனவே பாடசாலைகள் மூலமாக இந்த கோவிட்-19 பரவுவது மிகவும் குறைவாக இருப்பதனால் பாடசாலைகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இப்போ இந்த ஸ்ப்ரிங் பிரேக் வருது, அதுக்காக அந்த 2 வாரங்கள் பாடசாலைகள் மூடப்படும். இந்த கேப்பில் அதுக்கான பாடசாலைகள் முழுக்க ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணி அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேலும் இன்னும் மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்பவர்களும் சரி, அதே நேரம் ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து கல்வி கற்பவர்களும் சரி, அவர்களும் தொடர்ந்து தங்கள் கற்றல் நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் கூறுவது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்பொழுது கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் கூறிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். I'm very pleased that in this province, of the schools that are open within the public health units that are open in the province today, 98.3% of our schools are open. 99.8% of students do not have an active case of COVID. 99.7% of staff do not have an active case of COVID. We know from the Chief Medical Officer of Health, who has confirmed as recently as yesterday, that schools in this province have demonstrated an incredible level of resilience, have worked very well in keeping COVID out of them and keeping our students safe. That is our primary priority, and it's in part why we took the difficult action we made today to reduce community transmission, to keep these schools safe. It's at the heart of what our government is doing and the actions we are taking. Now, we have in this country, in this province most specifically, one of the lowest rates of cases for youth under 19 in Canada. That is because of our strong infection prevention protocol endorsed by the Chief Medical Officer of Health, funded by our government and Premier to ensure that schools can remain safe and open. As we look to the April break, we obviously are taking a great level of vigilance, ensuring that kids can return to class, because for this government, we believe so strongly that students should be in class today and most especially following the April break. That is mission number 1 for us. And we're going to continue to stand up for parents and for students who want to be in class against those interests, including our teacher unions, who have continued to urge us to close schools for kids. That is wrong. We can protect our students while taking action in our community. That is precisely what we're doing today. Now, in the context of the April break, we are introducing new protocols to ensure students can return to class safely following that break. That includes an expansion of asymptomatic testing to include testing during the break in all pharmacy and assessment centers
for asymptomatic purposes. Before that didn't exist. You had to be symptomatic to go to an assessment center. We are now providing access province-wide to all assessment centers and pharmacies for both the symptomatic that existed and asymptomatic testing. That is a significant improvement and enhancement to access to testing in your neighborhood. And we are encouraging parents and staff, and of course students that are of age, to get tested ahead of your return. We have also we're also going to be expanding our in-school testing through the Ministry of Education's asymptomatic testing program. We are providing and mandating on-site confirmation for self-screening of students and staff. Before, the screening was done at high school, and for staff, you had an active person asking you questions. Have you been out of the country? Do you live with a sibling that is sick, for example? Do you have any symptoms? Whereas in elementary school, we didn't do that. We're now mandating it for all schools in this province, elementary and high school and staff, to ensure that that active screening is strengthened given the importance of identifying cases before they come to school and not letting them into our school if they have any symptoms at all. We're going to be mandating refresher training for all students and staff on the safety protocols upon their return from their break, making sure that our students are listening and being educated on these important steps they can take to protect themselves, to protect their parents, their grandparents, the people we love within our homes and within our communities. We're also going to be encouraging outdoor education, more outdoor learning where it is possible this spring and summer. We know it has helped us in the fall. We're going to be strongly urging as much education, experiential, outside, in our parks, in our playgrounds, to make this learning process positive but safe. And finally, we're enhancing cleaning, deep cleaning of our schools before kids return over the April break. That is a mandate. And to be fair, many school boards intended to do this. We're going to make sure it gets done right across Ontario. 9:22 நேயர்கள் குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் வழங்கிய தகவல் பார்த்தோம். அதிலும் அவர் குறிப்பாக சொல்லியிருந்த விஷயம், அதாவது மாணவர்கள் முடிந்த வரைக்கும் இந்த அவுட்டோர் ஸ்டடீஸ், அதாவது வெளியிலிருந்து வெளியே சென்று அவர்கள் படிப்பது போல வராதும் மேலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக பெற வேண்டும். இதுவரை காலம் அதுக்காக நிறைய என்ன சொல்கிறது, அது இழுபட்டு அவர்களுக்கான சரியான கற்றல் நடவடிக்கைகள் ஆன்லைனில் என்ன இருந்தாலும் அதை லைவாக படிக்கிறமே வராது. அந்த காரணத்தினால தான் முடிந்த வரைக்கும் இந்த ஸ்கூல்ஸை சரியான முறையில் இந்த விதிகளை பேணி அவர்கள் மாணவர்கள் பாதுகாப்பான முறையில் கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த ஏப்ரல் பிரேக் இந்த 2 வார கால பகுதியில் பாடசாலைகள் அனைத்தும் சரியான வகையில் சானிடைஸ் பண்ணப்பட்டு சரியாக சுத்தம் செய்யப்பட்டு தேவையாக இருந்தால் அவர்களுக்கான டெஸ்ட்டும் செய்யப்பட்டு சரியான முறையில் கடைபிடிக்கப்பட்டு இந்த பாடசாலைகள் நடைபெறும் என்றும் அவர் உறுதியாக கூறினார். எனவே அவர் இன்னொரு விஷயம், அதாவது 99% மாணவர்களாக இருக்கட்டும் சரி மற்றும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் சரி, அவர்களிடமிருந்து COVID-19 அவர்களுடைய கேசஸ் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. எனவே அந்த விஷயத்தில் பயப்பட தேவையில்லை, பெற்றோர்களையும் தைரியமாக இருக்க சொல்லித்தான் அவரும் கூறுகின்றார். அடுத்ததாக பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் விடுத்திருந்த தகவலை பார்க்கலாம். அந்த வகையிலும் குறிப்பாக பிராம்டன் கிட்டத்தட்ட ஹாட்ஸ்பாட் மாதிரி தான். பட் இருந்தாலும் அது ஹாட்ஸ்பாட்டாக இருந்தாலும் கூட அங்கு பெறப்படுகின்ற வேக்சினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பது, அவர்கள் எதிர்பார்ப்பதை விட மிகவும் குறைவாக இருப்பது தான் அவர் இங்கே கிட்டத்தட்ட குற்றச்சாட்டாகவே கூறுகின்றார். கடந்த வாரம் கூட தங்களிடமிருந்து போதுமான வசதிகள் அனைத்தும் இருந்தும் கூட தங்களுக்கான வேக்சின் தான் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. எனவே அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டுகின்றோம். முடிந்த வரைக்கும் அது துரிதப்படுத்துமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துகின்றார். இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். We've seen that the supply starting to increase, and that is helpful. And I want to acknowledge the province for yesterday's announcement on Phase 2 of the COVID-19 vaccine distribution plan. Pretty much all of Brampton is a hotspot, and so for those residents who are 50 years and older living in select postal codes that happen to be our city, you'll be eligible for vaccines. And so that's encouraging news that we'll have more residents who are eligible for vaccines. I'm also pleased to share that yesterday the Region of Peel opened its newest COVID-19 vaccination clinic at the City of Brampton's Chris Gibson Recreation Centre. The city is looking at any way to support Peel Public Health's efforts and made this recreation centre available. The centre is located at 125 McLaughlin Road in Brampton, and residents can learn more and how to book their appointments online at the Region of Peel's website. I also want to note that I know it's a difficult time, and as we hear of new restrictions, I know the public
is frustrated, but we have to take this third wave. I also wanted to share my concerns about the vaccine rollout. Since Canada got vaccines, we have approached it as we have to be equitable across the country. We have to be equitable across the province. And the reality is this virus isn't equitable. This virus isn't fair. This COVID-19 virus and its variants attacks densely populated areas different than it does rural areas. And so when you're densely populated, you see transmission at a much greater rate. COVID-19 in factory settings is much more dangerous than it is in a public sector setting. COVID-19, the reality isn't an equitable virus. It isn't fair. And we're seeing that some of Canada's hotspots, unfortunately, are really struggling with this virus. And I think the vaccine rollout needs to recognize that. We need to attack where the fire is. These vaccines are fire extinguishers. And right now we have a fire in Toronto and Peel, and we need those vaccines to protect our public. And so let me give you an example of how the current rollout doesn't work for the city of Brampton and the region of Peel. An area that had a very well-known outbreak was Amazon, over 600 cases. And at Amazon, the average age of a worker there is 35. So despite the fact we're lowering the threshold to 50, that's not going to help with outbreaks we have in Amazon or other logistics companies or other food processing companies. My message is very straightforward and very simple to officials at other levels of government, whether it's the Government of Canada that controls the supply or the Province of Ontario that sets the prioritization. Vaccinate essential workers. Vaccinate essential workers. Vaccinate essential workers. நீங்கள் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களுக்கு சமூக உதவி தேவைப்படுகிறதா? கேஃபெஸ் என்னும் சமூக நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கேஃபெஸ் சமூக உதவி சேவைகளை வழங்கி வருகிறது. அத்துடன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கண்டனீஸ், மண்டரின், ஹிந்தி, பஞ்சாபி மற்றும் உருது போன்ற மொழிகளில் சேவைகளை வழங்குகிறார்கள். உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து, மளிகை பொருட்கள் கொள்வனவு, குழந்தை பராமரிப்பு, தன்னார்வ தனிமைப்படுத்தல் மையம், தங்குமிடம், வருமான உதவி ஆகியவற்றுக்கான சமூக வளங்கள் மற்றும் மெய்நிகர் வழியாக உள ரீதியான ஆதரவுக்கான ஆலோசனைகள் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய எண் 416-646-5108. அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சேவைகளை வழங்குகிறார்கள். டொரண்டோ நேரம் 9:27 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வேக்சினேட் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் என்று 3 தினம் குறிப்பாக அழுத்தி கூறியிருந்தார். எனவே முடிந்த வரைக்கும் இந்த அத்தியாவசியமான வேலை புரிவர்கள் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸுக்கு கட்டாயமாக இப்பொழுது இந்த ஃபேஸ் 2 அடிப்படையில் நிச்சயமாக வேக்சினை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதாவது அதுக்கான வேக்சின்ஸும் உடனடியாக கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் அவர் வேண்டிக் கொண்டிருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இந்த ஸ்டே அட் ஹோம் இந்த கட்டுப்பாடுகள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று பார்க்கும்போது நான் எசென்சியல் ட்ரிப், தேவையில்லாத பயணங்கள், வழமை போல தேவையில்லாத பயணங்கள், அது வெளிநாட்டு பயணங்கள் மட்டுமின்றி அதாவது உள்ளூருக்குள்ளேயாவது இந்த ரீஜன் விட்டு ரீஜன் போகிறதையாவது கொஞ்சம் குறைக்கட்டும் சொல்லியிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக இப்பொழுது சம்மர் லைட்டாக வர காரணத்தால் எப்படியும் ஓரளவு இப்போ இந்த லாக்டவுனில் எல்லாம் கடந்து வந்தாலும் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் கூட சரியான முறையில் இதனை கடைப்பிடிக்குமாறும் அவர்கள் கேட்டுக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த இண்டோர் செரமனிஸ் என்று பார்க்கும்போது அதாவது வெட்டிங்காக இருக்கட்டும், ஃபியூனரல் மற்றும் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இது 15% கெப்பாசிட்டி மட்டும்தான் அதுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அவுட்டோர் என்று பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு, உங்கள் நெய்பருக்கு அண்டிய பகுதிகளில் நீங்கள் வாக்கிங் போகலாம், அவுட்டோர் எக்ஸசைஸ் செய்யக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த தமிழர்களுக்கான சிறப்பு
கோவிட் தடுப்பு முகாம் ஒன்று இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அது பாப்அப் வேக்சின் சென்டர் என்ற பெயரில் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதிலும் வந்து இன்றைய நாள் ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரில் வந்து மாலை 3 மணிக்கு ஆரம்பமான இந்த தடுப்பூசி முகாம் இரவு 9 மணி வரை நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. நிறைய தமிழர்கள் வந்து இதில் கலந்து கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். முழுவதுமாக புக் செய்யப்பட்டது. அதனை செய்திலுமே அதுக்கான அறிவித்தல் விடுக்கப்பட்டு அனைவரும் ஆன்லைனில் புக் செய்து நேரடியாக வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டார்கள். தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுகின்றது. காரணம் என்றால் நிறைய பேருக்கு வந்து இந்த போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும், இந்த வகையில் வந்து பெற்றுக்கொள்வது, அதாவது நேரடியாக இந்த வேறு வேறு இடங்களில் போய் சென்று இந்த தடுப்பூசிகளை பெறுவது வந்து கஷ்டமாக இருக்கும். அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் வந்து இன்றைய தினம் இந்த கோவிட் தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எனவே இது பற்றிய காணொலிகளை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரிலே பாப்அப் கிளினிக்ஸ், அதாவது தடுப்பூசிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதிலே தமிழ் மக்கள் அதிகமாக கலந்து கொள்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய தினம் வருபவர்களுக்கான தடுப்பூசிகளை தமிழ் மருத்துவர்களே இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களோடு அடிக்கடி இது தொடர்பாக பேசிக் கொள்கின்ற டாக்டர் கண்ணாவேலா அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் டாக்டர் கண்ணாவேலா. வணக்கம். இன்றைய இந்த பாப்அப் கிளினிக் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு பலர் பதிவுகளை மேற்கொண்டு இப்பொழுது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒழுங்கமைப்பு மற்றும் இன்று நடைபெறுகின்ற எப்படி இது ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதை பற்றி சொல்லிடலாம். ஆமாம், நாங்கள் எமர்ஜென்சி ஃபிசிஷியனாக ஸ்கார்போ ஹெல்த் நெட்வொர்க்கில் வேலை செய்து கொண்டு வந்திருக்கிற போது 3 COVID-19 அலைகளை பார்க்கும் பொழுது எங்களோட தமிழ் கம்யூனிட்டி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எஸ்பெஷலி எங்களோட ஹாஸ்பிட்டல் வார்ட்ஸ்லேயும் ஐசியூலேயும் நிறைய தமிழ் மக்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வேக்சின் கிளினிக்கில் வேலை செய்யும் போது நாங்கள் பார்த்த விஷயம் ஒன்று வந்து நிறைய தமிழ் பேஷண்ட்ஸ் இந்த வேக்சின் அவைக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட இந்த வேக்சின் வந்து எடுக்கிறது மிகவும் குறைவாக இருந்தபடியாக நாங்கள் இந்த தமிழ் வேக்சினேஷன் கிளினிக் பாப்அப் கிளினிக்கை ஆர்கனைஸ் பண்ணி இன்று முதலாவது தடவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. So it's been very successful so far. ஒரு few hours post பண்ணினதுல இருந்து எங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகி விட்டது. நாங்கள் கம்யூனிட்டியிலே இருக்கிற well-known Tamil physicians, family doctors, specialists எங்களோட சேர்ந்து இந்த வேக்சின் கிளினிக்கை ஆர்கனைஸ் பண்ணி அவர்களும் வந்து பேஷண்ட்ஸுக்கு வேக்சினேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஏதாவது கேள்விகள் தயக்கங்கள் இருந்தால் கூட தமிழில் பேஷண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக வந்து பேசி அவை இந்த வேக்சினை கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியும். இது வந்த உடனே ஒரு எவ்வளவு நேரம் எடுக்கும், என்ன ப்ரொசீஜர், எப்படி நீங்கள் இதை செய்றீங்க? ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் முதலே ஆன்லைனில் புக் பண்ணி வந்து அந்த நேரத்துக்கு வந்தால் முதல் அதை மேக் ஷூர் பண்ணுவேன்னா இந்த ஸ்க்ரீனிங் make sure that they meet the screening requirements. So 50 பட்ட வயதுக்குள்ளவ ஸ்கார்போவில் வசிக்குள்ளவ and different screening requirements இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியா இருக்கும். அவை ஒரு எங்களோட வேக்சின் COVID-19 வேக்சின் ஐடி பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியாக்குள்ள. இந்த 2வது ஸ்டேஷன் வந்து வேக்சின் கொடுக்குற ஸ்டேஷன். அதில் இந்த ஸ்க்ரீனிங் கொஸ்டின்ஸ் கேட்டு வேக்சின் எடுக்கிறதுக்கு அதை கன்சென்ட் கொடுத்தா அதைக்கு வேக்சின் போடப்படும். அதுக்கு பிறகு ஒரு 15 நிமிடங்களுக்கு ஏதாவது வேக்சினுக்கு ரியாக்ஷன் இருக்குமோன்னு பார்க்குறதுக்கு ஒரு அப்சர்வேஷன் ஏரியா இருக்கும். அது நர்சஸ் வந்து அதை மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பின. அந்த 15 மினிட்ஸ் முடிய அதை வீட்டை போகலாம். இதில் வந்து இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் 4 ஹெல்த் கனடாவால் அப்ரூவ் செய்யப்பட்டவை அனுமதி வழங்கப்பட்டதாக இருக்கிறது. இன்று அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் தெரிவு செய்யலாமா அல்லது நீங்கள்தான் அதை தெரிவு செய்வதா? இன்று வழங்க கொடுக்கும் வேக்சின் வந்து மொடர்னா வேக்சின். எங்களுக்கே தெரியாத எந்த வேக்சின் கொடுக்கப்படும். யூஸ்வலி இந்த மேக்ஸ் வேக்சினேஷன் கிளினிக்ஸில் மொடர்னா அல்லது ஃபைசர் வேக்சின் தான் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஃபார்மசிஸில் வந்து ஆஸ்ட்ராசெனகா வேக்சின் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்தியன் வேக்சின் வந்து மொடர்னா வேக்சின். இன்றைக்கு வந்து வந்த மக்கள் தொகை அதிகம் காரணமாக இது போன்று வருகின்ற வாரங்கள் அல்லது மாதங்களில் இன்னும் ஒரு திட்டம் நடைமுறைக்கு வருமா அல்லது?
நிச்சயம் நாங்கள் முயற்சி செய்வோம் இது மாதிரி இன்னும் பல பாப்அப் கிளினிக்ஸ் தேவைக்கேற்ற மாதிரி செய்கிறதுக்கு. டெஃபினெட்லி இன்றைக்கு நிறைய கம்யூனிட்டி நீட் இருக்குன்னு தெரிந்துள்ளது. ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே எங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகி விட்டபடியா. ஸோ ஹோப்ஃபுல்லி இன் த ஃபியூச்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த சப்போர்ட்டோடு நாங்கள் இது மாதிரி பல பாப்அப் கிளினிக்ஸ் நடத்துகிறதுக்கு முயற்சி செய்வோம். நன்றி டாக்டர். நன்றி. மற்றும் ஒரு வைத்தியர் மயூரேந்திரா ரவிச்சந்திரன், இவரும் ஒரு அவசர பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர். அந்த வகையில் இன்றைய இந்த பாப்அப் கிளினிக் தொடர்பாக அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ரவிச்சந்திரன். வணக்கம். இன்றைய இந்த பாப்அப் கிளினிக் மக்களுடைய வருகை, அவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது, அதை பற்றி சொல்லிடலாம். It was very surprising and நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது இந்த கமிட்டியில் இருந்து. நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸை ஓப்பன் பண்ணின பிறகு within 2 to 3 hours ஃபர்ஸ்ட் அரவுண்ட் அந்த 250 ஸ்பாட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அது நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் நாங்கள் கூட ஸ்பாட்ஸ் yesterday night ஓப்பன் பண்ணினாங்க. பை இந்த மார்னிங் வந்து 11 o'clock முதல் அது எல்லாம் திருப்பி ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ அகல் இந்த தமிழ் பாப்அப் வேக்சின் கிளினிக்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நாங்கள் திருப்பி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்தியா இந்த பாப்அப் கிளினிக்கில் பணியாற்றுகின்ற மருத்துவர்களை பற்றி சொல்லிடலாம். ஸோ நாங்கள் இப்போ 4 ஃபேமிலி டாக்டர்ஸ் வந்தது. அதோடு சேர்த்து ஒரு இன்டர்னல் மெடிசன் டாக்டர் பான் சிவாஜி, 4 ஆக்சுவலி எமர்ஜென்சி டாக்டர்ஸும் இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களோட தமிழ் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணி நாங்கள் எவ்ரி ஒன் இந்த வேக்சின் எடுக்கிறது தான் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது. மோர் பீப்புள் வேக்சினேட் பண்ணினா தான் நாங்கள் திருப்பி நார்மலுக்கு போகலாம். ஸோ இப்போதைக்கு எல்லா டாக்டர்ஸும் இந்த வேக்சினை சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறோம். திருப்பி செய்யணும்னாலும் எங்களோட ஹாஸ்பிட்டல் ஸ்கார்போ ஹெல்த் நெட்வொர்க் வந்து சப்போர்ட் பண்ணுது எங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணி வேக்சினேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபியூச்சர் இது நல்லா போனதுனால திருப்பியும் செய்கிற அட்டெம்ப்ட் பண்ணுவோம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஒன்பது மணி 38 நிமிடம் நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே அந்த பாப்அப் வேக்சின் சென்டர் பற்றிய தகவல்களை வழங்கியிருந்தார்கள் வைத்தியர் கண்ணாவேலா மற்றும் வைத்தியர் ரவிச்சந்திரன். எனவே நீங்களும் இந்த இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 167 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 58 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது நாணய மாற்று வீதத்தை பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி. இலங்கை 167 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.04 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
நாணயமாற்று வீதம் பார்த்தோம். சொல்கிறேன் இப்பொழுது 9:40 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி வழங்குகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். கலையரங்கம் பகுதியில் இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு வயலின் கவர். இந்த வயலின் கவரை உங்களுக்கு வழங்குகின்றார் கிஷோரி ராஜ்குமார். இதற்கான பின்னணி இசையை வழங்கியிருக்கின்றார்கள் GR ஸ்டூடியோஸ். கிஷோரி ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் வயலின், வீணை போன்ற பல இசைக்கருவிகளை திறமையாக மீட்டக்கூடியவர். எனவே இப்பொழுது இவர் எங்களுக்காக செய்திருக்கின்ற இந்த வயலின் கவர் மறுபார்த்தை பேசாது என்ற பாடலினுடைய வயலின் கவராக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது அதனை பார்த்து ரசிக்கலாம்.
அந்த அழகான வயலன் கவரை வழங்கியிருந்தார் கிஷோரி ராஜ்குமார். பிஜிஎம் அதாவது பின்னணி இசை வழங்கியிருந்தார்கள் ஜிஆர் ஸ்டுடியோஸ். டொரண்டோ டைம் இப்பொழுது 9:45. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் முகவர் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குடிமீனிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகள். வழங்குகின்றார் Ps. சுதாகரன். வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ மாகாணம் இன்று அவசரகால நிலையொன்றை அறிவித்துள்ளது. அதிகரித்து வரும் கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த அறிவித்தல் இன்று வெளியானது. அவசரகால நிலையை இன்று அறிவித்த முதல்வர் டக்ஃபோர்ட் வீட்டில் இருக்கும் கட்டுப்பாட்டு நடைமுறையையும் அறிவித்துள்ளார். வியாழக்கிழமை நள்ளிரவு 12:01 முதல் அமலுக்கு வரும் இந்த அவசரகால நிலை 28 நாட்கள் நீடிக்கப்பட உள்ளது. ஒன்டாரியோவில் கோவிட் தொற்று காரணமாக அமுல்படுத்தப்படும் 3வது அவசரகால நிலை பிரகடனம் இதுவாகும். இந்த கட்டுப்பாடுகளின் கீழ் அவசியமற்ற விற்பனை நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட உள்ளன. பல்பொருள் அங்காடிகளிலும் அவசியமான பொருட்கள் மாத்திரமே விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட உள்ளது. இந்த மாகாண ரீதியிலான முடக்க காலத்தில் பாடசாலைகள் மற்றும் குழந்தை பராமரிப்பு நிலைய செயல்பாடுகள் பாதிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் ஒன்டாரியோவின் 3 சுகாதார பிரிவுகளில் ஏற்கனவே பாடசாலைகள் நேரடி கல்விக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்காப்ரோவில் இன்று தமிழர்களுக்கான சிறப்பு கோவிட் தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரில் மாலை 3 மணிக்கு ஆரம்பமான இந்த தடுப்பூசி முகாம் இரவு 9 மணி வரை நடைபெற்றது. ஸ்காப்ரோ சுகாதார வலையமைப்பாலும் உள்ளூர் சமூக பங்காளிகளினாலும் இந்த தடுப்பூசி முகாம் ஒழுங்கமைக்கப்பட்டது. இன்றைய தடுப்பூசி முகாமில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கலந்து கொண்டு தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டார்கள். கனடாவில் இன்று 7000க்கும் அதிகமான புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 3215, அல்பர்டாவில் 1351, கியூபெக்கில் 1270, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 997, சஸ்கெச்சுவானில் 189, மனிடோபாவில் 109, நியூ பிரன்ஸ்விக்கில் 14, நோவஸ்கோஷியாவில் 2, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் 1 என இன்றைய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் கனடாவில் இன்று மொத்தம் 7148 புதிய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. இவை தவிரவும் கியூபெக்கில் 8, ஒன்டாரியோவில் 7, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 2, சஸ்கெச்சுவானில் 2, அல்பர்டாவில் 1, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 10,28,041 தொற்றுகளும் 23,173 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 9,42,732 பேர் சுகமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மான்ட்ரியலில் 16 வயதான ஒருவர் கோவிட் தொற்றின் காரணமாக மரணமடைந்துள்ளார். மான்ட்ரியலில் அமைந்துள்ள சென்ட் ஜஸ்டின் வைத்தியசாலையில் இன்று இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனாலும் தனியுரிமை சட்டம் காரணமாக மரணமடைந்தவர் குறித்த மேலதிக விவரங்களை வைத்தியசாலை வெளியிடவில்லை. கியூபெக்கில் கோவிட் காரணமாக மரணமடைந்த இளைய வயதுடையவராக இவர் இருப்பார் என நம்பப்படுகிறது. மான்ட்ரியல் நகரம் கோவிட் தொற்றின் 3வது அலையை எதிர்கொள்ளும் நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
டொரண்டோ நேரம் 9:50 குடிமையின் கடை நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். கனடிய செய்திகள் பார்த்தோம். அடுத்ததாக கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 19°C, அதிகுறைந்த வெப்பநிலை 13°C. நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 22°C, அதிகுறைந்த வெப்பநிலை 7°C. நாளை நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 21°C, அதிகுறைந்த வெப்பநிலை 8°C. நாளை நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 4°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0.3°C. நாளை நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10°C, அதிகுறைந்த வெப்பநிலை 2°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. வானிலை அறிக்கை பார்த்தோம். இப்பொழுது 9:51. எனவே நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் பல முக்கியமான விஷயங்களை கேட்டிருந்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் நாளிலிருந்து கிட்டத்தட்ட 4 வாரங்களுக்கு அமலில் இருக்கும். எனவே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி விதிகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று. என்னதான் நாங்கள் திருப்பி விட்டாலும் கூட, அதாவது கொஞ்சம் இந்த கோவிட் தொற்றுகள் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்ற பகுதியில் நேரங்களில் சரி குறைவு தானே நாங்கள் கொஞ்சம் வெளியே போகலாம் என்று தான் எல்லாருக்கும் எண்ணத்தில் தோன்றது ஒரு வலிமையான விஷயம் தான், அது சைக்காலஜின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அது அப்படி திருப்பி வரும்போது மறுபடியும் இந்த கோவிட் தொற்றுகள் எண்ணிக்கை இப்போ இருக்கிற மாதிரி கூடிக்கொண்டு தான் போகின்றது. எனவே முடிந்தவரை கட்டுப்பாடு இருப்பது தான் இதுக்கு ஒரே வழி என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அனைவரும் அதை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். எனவே இன்றைய குடிமைக்கான நிகழ்ச்சி இதனுடன் முடிவருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் தினந்தோறும், அதாவது வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரை ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் மற்றும் IPTV நோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் கலைப்படைப்புகளையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எனவே நாளை நீங்கள் மீண்டும் குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியுடன் 9 மணிக்கு இணைந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது JP என்று ஜெயபிரகாஷ். நன்றி.